Hey guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த லாவா கேம் போன சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுனாமி கேம் வந்து விளையாண்டுருந்தோம். இந்த தாட்டி நம்ம லாவா கேம் விளையாட வந்துட்டோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீக்கிரம் போங்க. இந்த மேலே ஏறி ஐயோ இது மேலே ஏறினா ஏற மாட்டேங்குது. லாவா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் ஜாலியாக மேலே போயிட்டு அக்கோ கொடுப்பே. ஐயோ செத்துட்டேங்க. என்னடா பாருங்க லாவா எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்குல்ல. லாவா வரல, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, நம்ம மட்டும் போல. தப்பிச்சுட்டாங்களா? சீக்கிரம் போங்கடா. எனக்கு வேற ஒன்றும் புரிய மாட்டேங்குது பேசல. இந்த ரோட்ல என் மைக்கு சொத்துன்னு ஒரு பேச்சுக்கு தான் கேட்குது. அதுக்குள்ள போச்சு இருக்கே. இவங்கெல்லாம் ஜாலியா ஜெயிப்பாங்க. எனக்கு ராபர்ட் எல்லாம் வந்துட்டு ஓபன் பண்ணிட்டு வெளியே தெரிஞ்சிருச்சு. இதுக்குனால உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வாரம் சொல்ல இருக்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு உள்ளதான் போறோம்னு நினைக்கிறேங்க. இதுல எது போல நமக்கு இது போகலாம், ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, வெள்ளை ஜெயிச்சிருச்சு. நம்ம தொட்டனால எல்லாரும் போலாம். சவுண்ட் கம். தோத்துட்டோன்னு முதல்ல இதுல நம்ம இது போலாம். ஏன்னா தோத்துட்டோம் நம்ம இதுல. ஸோ கடைசிலேயே எல்லாத்துலேயும் நம்ம தோத்துட்டே இருக்கோம். ஒன்று கூட நம்ம தோற்று ஜெயிச்சுட்டோம். கொஞ்சம் மைக்கு சரி பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம எடுத்த மைக்கை மாட்டியாச்சு. இதுல மியூசிக் வந்து சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன்.
அடுத்த ரவுண்ட்ல ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம். இந்த போர் அடிச்சிருச்சு, நம்ம வேற கேம் போலாமா? வேண்டாம், வேற கேம் போன போர் அடிக்கும். இது போல சூப்பரா இருக்கும். நம்ம இதெல்லாம் பார்த்ததே இல்லை. சரி நம்ம இதுக்கே போயிடலாம். இந்த மைக்கு வேற. ஓடுங்க ஓடுங்க, எல்லாத்தையும் ஓடிட்டுருங்க. ஓடுங்க 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 ஓடுங்க, எல்லாரும் ஓடிட்டே இருங்க. இதோட பேர், இந்த பில்டிங்கோட பேர் என்னமோ சொல்லுவாங்களே, இது கூட லண்டன்ல தானே இருக்கு, நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு ஹெச்பியே காமிக்க மாட்டேங்குது கேஸ். பார்த்தீங்களா, ஒரே ஒரு ட்ராஃபி தான் எடுத்திருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் காயின் கூட இல்லை நம்ம கிட்ட. இந்நேரத்துக்கு கீழே குதிச்சவங்கள எப்படி இருந்திருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. லாவா வந்து பாதி வந்துருச்சு, பாதி லாவா வந்துருச்சு. இந்த மைக்கு கருமம். நம்ம 2 பிரைஸ் வாங்கிட்டோம். 20 நிமிஷம் வரைக்கும் இந்த மைக் இப்படியே கழுத்து வர வைக்கிறது. வேற இல்ல, நம்ம கிட்ட வேற ஒரு சூஸ் கேட்டிருக்காங்க. நம்ம இது மேல ஏறலாம். எல்லாம் அதுலயே கேட்கணும். சுத்திட்டு போச்சு. இங்க பாத்தீங்களா, ராப்ளாக்ஸோட சிம்பிள் எல்லாம் வச்சிருக்காங்க. உங்களோட சவுண்ட் அதிகமா கேக்குதா இல்ல கேம் சவுண்ட் அதிகமா கேக்குதுன்னு தெரியல. ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல ஃப்ரீ ஃபயர் எல்லாம் விளையாட சொல்லி கேட்டுறாதீங்க கைஸ். எனக்கு ஃப்ரீ ஃபயர் எல்லாம் விளையாட தெரியாது. ஃப்ரீ ஃபயர் எல்லாம் விளையாட தெரியாது. ஹாரர் கேம்ஸும் கேட்காதீங்க, ஃபன்னி கேம்ஸ் மட்டும் கேளுங்க. நம்ம ஃபன்னி கேம்ஸ் மட்டும் போகலாம். எனக்கு அதை தவிர பற்றி எதுவுமே விளையாட தெரியாது. நம்ம இந்த பிரிட்ஜை தொட்டுட்டோம். பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டாது. இதுதாங்க ராப்ளாக்ஸ்ல ஹைலைட்டே. ஹார்ட்ஸ் உண்மையாலுமே பிரிட்ஜ் எல்லாம் எப்படி ஆடுமோ அந்த மாதிரி ஆடும். உடஞ்சு வந்துச்சுன்னா மொத்தத்துல 2 ட்ராஃபி மட்டும்தான் வாங்கியிருக்கோம். இது 2 ட்ராஃபி மட்டும்தான் வாங்கியிருக்கோம். இவங்கெல்லாம் நம்ம கூட வந்து தோத்தவங்க. ஸ்பின் இருக்கா? இல்லையா, என்ன கிடைச்சது? நமக்கு மெடிக்கெட் கிடைச்சிருக்கு. நாம இந்த லாவால இருந்து தப்பிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் ராப்ளாக்ஸ் காசு. நம்ம எது தூக்கமோ அதுவே பார்க்கணும். நான் கூட இந்த மரத்து மேலதான் இருக்கும். திடீர்னு மைக்கு கழண்டு விழுந்துருச்சு, ஹெட்ஃபோனும் கழண்டு விழுந்துருச்சு. நிமிஷம் நல்ல வேலை இப்படி பண்ணி பிடிச்சிட்டேன். ரெக்கார்டுக்கெல்லாம் என்ன ஆகல.
அடிக்கடி இந்த மைக்கு இந்த ஃபோன் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. மைக் எடுக்கலாம் ஹெட்ஃபோனே போட்டாலும் நார்மல் ரெக்கார்டு தான் எடுத்தோம். நார்மல் ரெக்கார்டு பண்ணா மற்றவங்களோட வாய்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் கேட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் நான் வந்துட்டு நார்மல் ரெக்கார்டே பண்றதில்ல. போன தாட்டி நார்மல் ரெக்கார்ட் தான் பண்ணியிருக்கோம். ஏன்டா அந்த மண் கொண்டே தொட்டீங்க? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாரும் ஈஸியா நினைச்சு தொட்டுறாங்க பாத்தீங்கன்னா. நான் இது ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி ட்ரையலுக்கு விளையாண்டு பார்த்துட்டு அப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். என்ன ஆகும் எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா பண்ணும்? லாபா வந்துருச்சு. புரிஞ்சது அதுக்குள்ள அவுட் ஆயிட்டு புரிஞ்சது என்ன ஒன்றும் புரியல. புரிஞ்சது மட்டும் புரிஞ்சது. வால் எப்படி வளர்றீங்களே பாருங்க. 11 நிமிஷம் 8 செகண்ட் ஆயிடுச்சு. பேசாம நம்ம 15 நிமிஷமா முடிச்சுக்கலாமா? ஐயோ கடவுளே, இங்க பாருங்க போட்டோல வச்சிருக்காங்க. போட்டோ இருக்கு. ராவாலிருந்து தப்பிங்கடா சாமிகளு, ராவாலிருந்து தப்பிங்கடா சாமிகளா. என்ன போலாம்? இந்த பால்ஸ் இது எப்படி சாத்தியமாகலாம்? ஓ, ஜம்ப் பண்ணிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேம் வந்து நம்மளோட செனி கேமிங்ல விளையாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா விளையாண்டுருப்பாங்க. அதுல எல்லாருமே செத்துட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் டுமுக்கு 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 டொமுக்கு 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 அப்படின்னு சொல்லி டான்ஸ் கத்துருக்குது. அதுக்கு மேல இத்தனை பேர் இருக்காங்க. இதுல நீங்க யாராச்சும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இதுல இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. யாருமே கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் கமெண்டே பண்ணாம இருக்கீங்க? கமெண்ட் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்பா கழுத்தையே வலிக்குதே கடவுளே. அது ஏற்கனவே நம்ம விளையாண்டுருக்க மேல. ஐயோ இவ்வளோ ஆயிட்டா? என்னோட சாமி இது எப்படி? யாரோ ஒரு பொண்ணு நம்மள மாதிரியே பண்ணிட்டு இருக்குது. என்னதாவது போட்டிருக்குது. ஓகே ஓகே. என்னது ஓகே ஓகே? ஐயோ பவர் அப்ஸ். அப்பாவி பையன் பவர் அப்ஸ் யூஸ் பண்ணி தள்ளி விட்டுருச்சது. இந்த கிழவிக்கு நம்ம சொன்னது பிடிக்கல போல, காதுல கேட்டுருச்சு. பவர் அப்ஸ் யூஸ் பண்ணி தள்ளி விட்டுருச்சு. அது நம்மளும் ஏதாச்சும் ஒரு பவர் அப்ஸ் வாங்கிட்டு போலாமா? வேண்டாம். நார்மல் பவர் அப்ஸ் இல்ல, ராப்ளாக்ஸ்ல பவர் அப்ஸ் ஏதாச்சும் வாங்கலாமான்னு நினைச்சேன். காசுதான் செலவாகும். அதனால நம்ம வேண்டாம் சொல்லி வச்சிட்டேன். இங்க இருக்குது இல்ல கைஸ், இதான் அந்த பொண்ணு வாங்கிட்டு போய் நம்மள தள்ளி விட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுத்து சரி பாய். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வா.